காடு வெட்டியில் நான் தோட்டம் மாடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. என் தோட்டத்தில் தானாக விளைஞ்ச சந்தன மரங்க, ஒரு 8 சந்தன மரம். அப்புறம் பக்கத்து தோட்டத்தில் அவங்க இதில் ஒரு 10 சந்தன மரங்க. போன மாதம் 28ஆந்தேதி நினைக்கிறேங்க, 28ஆந்தேதி. அதுக்கப்புறமா ஒரு 6ஆந்தேதி கொஞ்சம் மரங்க. இப்படி 4 விட்டு வெட்டிட்டு போயிருக்காங்கய்யா. நான் இதை பற்றி வனத்துறையிலையும் சொன்னேன், காவல்துறையில் சொன்னிருக்கீங்கய்யா. இன்னும் யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கய்யா. இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, பக்கத்து நிலத்துக்காரவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்கய்யா. அவங்களும் ஆன்லைனில் புகார் கொடுத்துருக்குறாங்க. நானும் காவல்துறையில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேங்க. எங்கள் இது வந்து எல்லாம் பட்டா வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. விவோ ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் 2 பக்கமும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஐயா. எனக்கு புரியலைங்க. ஆனால் 2 பக்கமும் நான் புகார் பண்ண கொடுத்துருக்கேங்கய்யா. இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தாங்க தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுங்கய்யா. இதே மாதிரி வருஷம் 2 மரம் 3 மரம் இதே மாதிரி வந்து வெட்டிக்கிட்டு போயிருக்காங்கய்யா. எங்கேயுமே இந்த சுற்றுவட்டாரத்தில் நடக்கிறது இல்லைங்கய்யா. இங்கே தாங்க நடக்குதுங்கய்யா.